கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். என் பேர் சுஜி. நான் நீலாங்கரையிலேருந்து வரேன். நான் கடந்த மார்ச் மாதம் வந்து மீட்டிங்கில் கலந்துக்கிட்டேன். அப்போ அங்கிள் மெசேஜில் சொன்னாங்க, குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்காக நான் ப்ரேயர் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னாங்க. சங்கீதம் 17:14 அந்த வசனத்தை சொல்லி ஜோம் பண்ண சொன்னாங்க. நானே ஹஸ்பண்டும் காலையில் ப்ரேயர் பண்ணும்போதும் நைட்டு ஃபேமிலி ப்ரேயர் பண்ணும்போது டெய்லியும் ஜோம் பண்ணிகிட்டே இருப்போம். ஏசப்பா அந்த மாதமே கன்சீவாக கிருபை செய்தாங்க. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். நான் சென்ட் தாமஸ் மவுண்ட்டில் வரேன். 3 மந்த்ஸுக்கு முன்னாடி வந்து ஐயா கிட்டே ஜோம் பண்ணேன். இந்த மாதிரி எங்கள் மக வந்து பிரிட்டிஷ் ஏர்வேஸ்க்காக இன்டர்வியூக்கு போகணும் ஐயான்னு சொல்லியிருந்தேன். கவலைப்படாத மகளே, கண்டிப்பாக அவளுக்கு தருவேன் சிரிச்சுக்கிட்டே சொன்னார். அதே மாதிரி எங்கள் பொண்ணு இன்டர்வியூக்கு போகும்போது நான் ஜெபம் பண்ணும்போது சொல்லி, மம்மி 100 பேர் இருக்கிறாங்க, ஆனால் என்னோட எல்லோரும் ரொம்ப ஃபேராகவும் ரொம்ப அழகாக இருக்காங்க, நான் எங்கேயோ ஒரு மூலையில் இருக்கிற மாதிரி நம்ம ஆண்டவர் பெரியவரடி, ஃபஸ்ட்டு நீ வருவேன். 100 பேரில் 17 பேரில் 7 பேரில் செலக்ட் ஆகி எல்லா டெஸ்ட்லேயும் பாஸ் ஆகி ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணா. கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான எனதருமை சகோதர சகோதரிகளே, நம்மை சிருஷ்டித்தவரும் நம்மை உண்டாக்கினவரும் நம்மை ஒருபோதும் மறந்து போகாதவருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தினாலே உங்கள் எல்லாரையும் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். அல்லேலூயா. இந்த நாளிலும் ஆண்டவருடைய பாதப்படியில் அமர்ந்து பிள்ளைகளுக்கு நீர் என்ன வார்த்தை சொல்லி என் பிள்ளைகளை ஆசீர்வதிக்க விரும்புகிறேன், என் பிள்ளைகளோடு கூட நீர் சொல்லி அவருடைய சிரசிலே வைத்து ஆசீர்வதிக்க சித்தம் வைத்திருக்கிற மங்கள வார்த்தை என்ன? ஜெபத்திலே தரித்திருந்த பொழுது கர்த்தர் கொடுத்த வார்த்தை லூக்கா எழுதின சுவிசேஷம் 24ஆம் அதிகாரம் 50வது வசனமும் 52வது வசனமும். பின்பு அவர் பெத்தானியா வரைக்கும் அவர்களை அழைத்து கொண்டு போய் தம்முடைய கைகளை உயர்த்தி அவர்களை ஆசீர்வதித்தார். அவர்கள் அவரை பணிந்து கொண்டு மிகுந்த சந்தோஷத்தோடே எருசலேமுக்கு திரும்பி வந்தார்கள். பின்பு அவர் தன் சீடர்களை பெத்தானியா வரைக்கும் அழைத்து கொண்டு வந்து அவர்களுக்கு நேராக தன்னுடைய கரங்களை நீட்டி அவர்களை ஆசீர்வதித்து கொண்டிருக்கும் பொழுது பரலோகத்திற்கு எடுத்து கொள்ளப்பட்டார். சீடர்கள் அந்த ஆசீர்வாதத்தை வாங்கி கொண்டு சந்தோஷத்தோடு வீட்டிற்கு திரும்பி போனார்கள். சரி, என்னென்ன ஆசீர்வாதங்களை கர்த்தர் நமக்கு கொடுக்க விரும்புகிறார்? முதலாவது தங்கும் ஆசீர்வாதங்களை கொடுக்க போகிறார். தங்கும் ஆசீர்வாதங்கள், நிலைக்கிற ஆசீர்வாதங்கள். நீதிமொழிகளின் புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 6வது வசனம் இப்படியாய் சொல்லுகிறது. வாசிப்போமா? நீதிமானுடைய சிரசின் மேல் ஆசீர்வாதங்கள் தங்கும். இன்னைக்கு வரைக்கும் உங்களுக்கு வருகிற ஆசீர்வாதங்கள் வீட்டுக்கு வந்து போகிற விருந்தாளியை போல் இன்னைக்கு வர 4 நாள் நிற்க 5வது நாள் ஓடி போயிடும். இன்னைக்கு இந்த காரியத்துக்கு ஆண்டவர் ஃபுல் ஸ்டாப் வைக்கிறார். அல்லேலூயா. இனி ஆசீர்வாதங்கள் உங்கள் சிரசில் தங்கும், உங்கள் வீட்டில் தங்கும். இன்னைக்கு வரைக்கும் பொத்தல் பையில் போட்ட தங்க நாணயம் மாதிரி வர்றதும் தெரில போகிறதும் தெரில, பெருங்கடலில் பெருங்காயம் கரைச்ச மாதிரி எல்லாம் போயிட்டே இருக்குன்னு நீங்கள் சொல்லியிருப்பீங்க. அல்லேலூயா. எல்லாத்தையும் தொழிலில் போட்டையா, வீடு அடமானம் வச்சு போட்டேன், எங்கே போச்சுன்னு தெரியலை. நகையெல்லாம் அடமானம் வச்சு தொழில் பண்ண, எங்கே போச்சுன்னு தெரியலை. எல்லாம் ஓடிக்கிட்டே இருந்துச்சு. இன்னைக்கு பிறகு இயேசுநாதர் உங்களுக்கு தங்கும் ஆசீர்வாதங்களை தரப்போகிறார். இனி பொக்கிஷம் உங்களுக்கு சேரும். வெள்ளியும் பொன்னையும் வைத்திருக்கிற ஆண்டவர் உங்க கூட இருக்கிறார். நம்முடைய ஆண்டவர் எப்பொழுதுமே தன் பிள்ளைகளுக்கு வாய்ப்பு கொடுக்கிறவர். ஏற்கனவே கொடுத்த வாய்ப்பை நீங்கள் நழுவ விட்டிருக்கலாம், கொடுத்த ஆசீர்வாதத்தை நழுவ விட்டிருக்கலாம். ஆனால் இன்னைக்கு பிறகு நீங்கள் பட்ட கஷ்டங்கள், நீங்கள் பட்ட வேதனைகள் எல்லாமே உங்களுக்கு ஒரு பெரிய படிப்பினையாக இருக்கும். ஒருவேளை அது பல லட்சங்களையும் கோடியும் செலவு பண்ணதுக்கு பிறகு அந்த படிப்பை நீங்கள் கற்றுக்கொண்டு இருக்கலாம். ஆனாலும் நான் கஷ்டப்பட்டது நல்லது, அதனால் ஆண்டவருடைய பிரமாணங்களையும் வாழ்க்கையில் மனுஷன் எப்படி இருப்பான் என்கிற ஒரு காரியத்தை நான் தெரிந்து கொண்டேன். பணம் இருக்கும் பொழுது மனுஷன் எப்படி இருப்பான், பணம் இல்லைன்னா எப்படி இருப்பான், நான் தெரிஞ்சு கொண்டேன்னு சொல்லி இந்த காஸ்ட்லி படிப்பினைக்கு பிறகு ஆண்டவர் தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறார், உங்களுக்கு மறுபடியும் ஒரு துளிர்விடு காலம் இதோ தொடங்குகிறது. எத்தனை பிள்ளைகள் தொழிலில் எல்லாவற்றையும் இழந்து போனீர்களோ, இழந்து போனதை தேடவும் மீட்டு கொடுக்கவும் இந்த பூமியில் வந்த நான் உங்களுக்கு இழந்து போன எல்லாத்தையும் மீட்டு தருவேன்.
கைவிட்டு போனவைகள் உனக்கு கைகூடி வரும். கை நழுவி போனவைகள் மறுபடியும் உனக்கு கைக்கு வரும். காணாமல் போனவைகள் மறுபடியும் உன் வீட்டு வாசலிலே வந்து கிடக்கிறதை நீங்கள் பார்ப்பீர்கள். ஏமாற்றப்பட்டவர்களிடத்திலிருந்து நல்ல செய்தி வருகிறதை காண்பீர்கள். ஏமாந்து போன நிலைமையில் இருந்த ஏமாந்து போன பொருட்களும் மறுபடியும் ஏமாற்றம் இல்லாமல் உங்களுடைய வீடுகளிலே வந்து உங்களுக்கு கிடைக்க ஆவன செய்யப்படும் என்று உங்கள் மேல் மனதுருகுகிற கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. எங்கள் அப்பா ஒரு காரியம் சொன்னாருன்னா அதை அப்படியே செய்துருவாருங்க. அவர் பொய் சொல்லி நான் பார்த்ததே இல்லை. எங்கள் அப்பா ரொம்ப நல்லவர். ஆமாம், இன்றைக்கி ஆண்டவரிடத்தில், ஆண்டவரே நான் வேலைக்காக வேண்டி இவ்வளோ பணத்தை கொடுத்தேன், வெளிநாட்டு போகிறதுக்கு இவ்வளோ பணம் கொடுத்தேன், அப்படியாவது முன்னேறலான்னு சொல்லி ஒரு முயற்சி எடுத்தப்பா, உங்ககிட்ட கேட்காம இந்த தப்பை பண்ணிட்டு என்ன மன்னிங்க ஆண்டவரே. நான் எவ்வளவு கஷ்டப்பட்டு எங்கெல்லாம் வட்டிக்கு வாங்கி இந்த பணத்தை கொடுத்தேன்னு உங்களுக்கு தெரியும்ப்பா. இன்னைக்கு வேலையும் இல்லை, பணமும் இல்லை, அந்த மனுஷனை இல்லை, எங்கே போயிட்டான்னு தெரியல ஆண்டவரே. ஆண்டவரிடத்தில் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லுங்க, அவன் இருக்கிற இடத்துல கர்த்தர் இன்னைக்கு அவனை நைட்டு தூங்க விட மாட்டார். என் பிள்ளைக்கு பணத்தை கொண்டு கொடுத்துட்டு அடுத்த வேலை பாருன்னு காதை பிடிச்சி முறுக்கி கொண்டு வந்து உன் கண்ணு முன்னால் போட போகிறார். அல்லேலூயா. உன் வீட்டு வாசற்படியில் கொண்டு போட போகிறார். அல்லேலூயா. அபிமெலேக்கு ராஜாவை ஆபிரகாமின் நிமித்த நடுராத்திரியில் எச்சரித்த ஆண்டவர் ஆபிரகாமுடைய மனைவியை தூக்கிட்டு போயிட்டா. ஆபிரகாமுடைய மனைவி கைவிட்டு போய்விட்டா. கதறுகிறான் ஆபிரகாம் வீட்டிலே, ஆண்டவரே என்னுடைய மனைவியை ராஜா தூக்கிட்டு போயிட்டா, வேற யாராவது நான் சண்டை போட போகல, ராஜாவே தூக்கிட்டு போயிட்டானே, நான் எப்படி என்னுடைய மனைவியை மீட்டுக் கொள்ள முடியும்? அவன் கதறினான், ஆனால் அவனுடைய கைகள் கட்டப்பட்டிருந்தது. அவனுடைய கதறலின் சத்தத்தை ஆண்டவர் கேட்டு நேரடியாக அபிமெலேக்கு ராஜாவுடைய வீட்டில் நடுராத்திரி இறங்கினார். இறங்கி சொன்னார், உன் வீட்டில் நீ தூக்கிட்டு வந்திருக்கிற அந்த மகள் யாரு தெரியுமா? என் தாசனாகிய ஆபிரகாமுனுடைய மனைவி. அவன் மேலே கையை வச்ச நீயும் உன் குடும்பமும் சாகவே சாகுவீங்க, உங்களை சாவடிச்சிருவேன். டோன்ட் டச். என் பிள்ளைக்கு சரீரத்தில் ஒரு சின்ன விரல் கூட படக்கூடாது. நடுராத்திரியில் எச்சரித்த ஆண்டவர் நம்முடைய ஆண்டவர். அதன் பிறகு அவனால் கை வைக்க முடியுமா? முடியாது. எப்படா நேரம் விடியும், இவளை கொண்டு போய் புருஷன்கிட்ட ஒப்படைக்கலாம் அப்படின்னுட்டு நேரம் விடுகிறது வரைக்கும் அவளை கெடுக்க நினைத்தவன் அவளுக்கு பாதுகாப்பாய் அமர்ந்தான். அந்த ஆண்டவர் தான் இன்றைக்கு உனக்காக ஏதோ ஒரு மனுஷனிடத்தில் வழக்காட போகிறார். உனக்காக ஒரு மனுஷனிடத்தில் யுத்தம் பண்ண போகிறார். ஊரெல்லாம் ஏமாத்திட்டு போயிருக்கலாம், ஆனால் உன்னை ஏமாற்ற ஆண்டவர் அனுமதிப்பதில்லை. உன் ஆகாரத்தை இனி நான் அந்நிய புத்திரனுக்கு கொடுப்பதில்லை. உன் உழைப்பின் திராட்சரசத்தை இனி அந்நிய புத்திரன் வைப்பதில்லை, அரசாங்கமும் வைப்பதில்லை. யார் யாருடைய பணங்கள் அரசாங்கத்தில் சிக்கிட்டு ஏதோ ஒரு கொறி போட்டு அதை கொடுக்க முடியாத அளவுக்கு கோர்ட்டு கேஸ் இழுக்கிறாங்களோ, இன்றைக்கு நியாயாதிபதிகளை ராத்திரி என் ஆண்டவர் சந்திக்கிறார். உன் பேரில் பெட்டிஷன் கொடுத்தவனை ஆண்டவர் சந்திக்கிறார். நிறைய பேர் கோர்ட்டில் போய் உங்களுக்கு விரோதமாக இருந்த கேஸ் எல்லாம் வாபஸ் வாங்குறதை என் ஆவியிலே காண்கிறேன். காரணம், இன்றைக்கு ராத்திரி அவர்களுக்கு தூக்கத்தை வரவழைப்பதில்லை. முழிச்சு 12 மணி 1 மணிக்கு எழும்பி உட்கார்ந்துட்டு எப்பவுமே இல்லாத ஒரு காரியம் இன்னைக்கு நடந்துட்டு இருக்கிறே. கண்ணு மூணு ஒன்று கொரட்டை விட்டு தூங்குற எனக்கு ஏன் தூக்கம் வரல, என்னமோ ஒன்று நடக்கிற மாதிரி இருக்கிறது, ஒரு கலக்கம் இருக்கிறது. எழும்பி உட்கார்ந்தோன்னு ஆண்டவர் சொல்லுவார், என் பிள்ளைக்கு மேலே போட்டு அவனை அலக்களிக்கிறியே, அந்த கேசவை வாபஸ் வாங்கு. ஆண்டவரே எனக்கு தூக்கத்தை தாங்க, காலையில் முதல் வேலை போய் கேஸை வாபஸ் வாங்குகிறேன், உனக்காக யுத்தம் பண்ண என் இயேசு இந்த ராத்திரியிலே ஆரம்பித்து விட்டார். யார் யாருக்கு விரோதமாக மொட்டை பெட்டிஷன் போட்டிருக்காங்களோ கவலைப்படாதீங்க. மொட்டை பெட்டிஷன் ஆக்ஷன் பாதியில் போயிட்டு இருக்கா. அந்த மொட்டை பெட்டிஷன் எல்லாத்தையும் ஆண்டவர் இன்னைக்கு கேன்சல் பண்ணுவார். அல்லேலூயா. உனக்கு விரோதமாக பொய் கேஸ் போட்டிருக்கலாம், இல்லைன்னா உனக்கு விரோதமாக நீ போட்டு கொடுத்த ஒரு கையெழுத்தை வச்சு உன்னை மிரட்டிட்டு இருக்கலாம். ஒருவேளை நீ நம்பி போட்டு கொடுத்த பிளாங்க் செக்கை வச்சு 50,000 வாங்கினதுக்கு 5 லட்சம் 50 லட்சம் போட்டு மிரட்டிட்டு இருக்கிறானா, கவலைப்படாதீங்க. மிரட்டுகிறவனை இன்றைக்கு ராத்திரி என் ஆண்டவர் தூங்க விடுவதில்லை. இன்றைக்கு உனக்காக ஆண்டவர் யுத்தம் பண்ணுகிற நாள். காரணம், உன் ஆசீர்வாதங்களை உன்னிடத்திலே தங்க பண்ணுகிற நாள். அடுத்தவங்கிட்ட இருந்து கொண்டு வந்து உன் கையில மறுபடியும் ஒப்படைக்கிற நாள். யார் யார் பிளாங்க் ப்ரோ நோட்டு போட்டு கொடுத்துருக்கலாம், பிளாங்க் பேப்பர்ல கையெழுத்து நம்பிக்கையா கொடுத்து
நம்பிக்கை மோசடி நடந்த இடங்களிலே இன்னைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், நம்பிக்கையுடைய சிறகுகளை அரணுக்கு திரும்பி போங்க, கர்த்தர் இரட்டிப்பான நன்மையை நாளைக்கு தருவார். நம்பிக்கை மோசடி பண்ணிறவர்களை இன்னைக்கு ராத்திரி ஆண்டவர் சந்திப்பார். அன்றைக்கு லாபான் என்கிற மனுஷனை யாக்கோபுக்காக நடுராத்திரியில் எச்சரித்த ஆண்டவர் நம்முடைய ஆண்டவர். அந்த லாபான் எதுக்கு தெரியுமா வர்றான்? தன்னுடைய மருமகன் கொண்டு போகிற செல்வங்களை கஷ்டப்பட்டு பல வருஷம் உழைச்ச சம்பாதிச்ச பணத்தை எடுத்துட்டு ஊருக்கு போகிற வழியில் மறுபடியும் அவன்கிட்டேருந்து எல்லாத்தையும் பிடுங்கி வரும்படிக்கு அவன் புறப்பட்டு போய் தன்னுடைய மருமகன் இருக்கிற இடத்துக்கு கொஞ்சம் முன்னால் அவன் படுத்து ராத்திரி தூங்கி கொண்டிருக்கிறான். அடுத்த நாள் காலையில் விடிஞ்சா இவன் யாக்கோபை சந்திக்கணும், மருமகனை சந்திக்கிற அளவு தூரத்தில் இருக்கிறான். ஆனால் யாக்கோபுக்கு தெரியாது தன்னை துரத்தி கொண்டு மாமன் வந்து கொண்டிருக்கிறான் என்று. ஆனால் யாக்கோபின் தேவனுக்கு தெரியும், என் பிள்ளைய நாளை காலையில் கெடுதல் பண்ண இவன் வர்றான், இவனிடத்தில் இப்போ நான் சந்திச்சே ஆகணும்னு சொல்லி இரவோடு இரவாக லாபான சப்பரத்தில் எச்சரித்து, நாளைக்கு காலையில் என் பிள்ளைக்கு தீங்கு பண்ண புறப்பட்டு போற, என் பிள்ளையோடு நாளைக்கு சமாதான உடன்படிக்கை பண்ண வேண்டுமே தவிர அவனுக்கு தீங்கு பண்ண நான் உனக்கு அனுமதி கொடுக்கவில்லை. அவனுக்கு தீங்கு பண்ணனு வந்தவன் அடுத்த நாள் காலையில் யாக்கோபோட சமாதான உடன்படிக்கை பண்ணுறான். அப்போதான் யாக்கோபு சொல்கிறான், என் ஆண்டவர் மட்டும் என் கூட இல்லைன்னா அவன் அந்த பேசேஜை வாசித்தாலே அழுகையா வரும். அவன் சொல்கிறான், என் ஆண்டவர் மட்டும் நேற்று ராத்திரி ஒன்னது சொப்பனத்தில் எச்சரிக்கலைன்னா நான் 20 வருஷம் கஷ்டப்பட்டு உழைச்ச என் பணத்தை எல்லாம் ஒரு நொடி பொழுதுல என்கிட்ட பிடிங்கிட்டு போயிடலான்னு வந்தேன், எல்லாத்தையும் நீ என் கையில் இருந்து பிடிங்கிட்டு போயிருக்க. ஆனால் நான் ஆராதிக்கிற என் ஆண்டவர் யாக்கோபின் தேவன் எனக்காக நேற்று ராத்திரி உன்னிடத்தில் பேசியிருக்கிறான். இந்த வார்த்தைகளை வாசிக்கும் பொழுது தியானிக்கும் பொழுது என்னுடைய கண்களெல்லாம் குளமானது. அவன் உணர்ந்து சொல்கிறான், என் ஆண்டவர் மட்டும் எனக்காக இல்லைன்னா 20 வருஷம் நான் கஷ்டப்பட்டு உழைச்சதெல்லாம் நீ தூக்கிட்டு போயிருப்பேன். பல வருஷங்கள் நீங்கள் கஷ்டப்பட்டு உழைத்த நகையோ பொருளோ ஏதோ ஒன்று உங்ககிட்ட தங்காமல் உங்களை கையை விட்டு கை நழுவி போயிருக்கலாம். இன்றைக்கி காணாமல் போன பொருட்களை கூட நாளைக்கு போய் பாருங்கள், உங்கள் வீட்டு வாசற்படியில் அது கிடக்கிறத பார்ப்பீங்க. அது நகையாக இருக்கலாம், எந்த ஒரு பொருளாக இருக்கலாம், ஒரு விசேஷித்த டாக்குமெண்ட்டாக இருக்கலாம். அதை கொண்டு வந்து சேர்ப்பது என் ஆண்டவருக்கு லேசான காரியம். அதை எடுத்து கொண்டு போனவர்களை இன்றைக்கு ராத்திரி ஆண்டவர் தூங்க விடுவதில்லை. ஹல்லேலூயா. ஆம் அன்பு சகோதரனே சகோதரியே, இன்றைக்கு நீ தானாக இந்த இடத்துல வரவில்லை. என் இயேசு உன்னை அழைத்து கொண்டு வந்திருக்கிறார். நீண்ட நாட்களாக 4 சுவர்களுக்குள்ளே விழுந்து கிடந்து, ஆண்டவனே இந்த அவமானத்துக்கெல்லாம் ஒரு முடிவு வராதாப்பா, இந்த தோல்விக்கு ஒரு முடிவே இல்லையாப்பா, இந்த கடன் பிரச்சனைக்கு ஒரு முடிவே வராத ஆண்டவரே, இந்த வியாதிக்கு ஒரு முடிவே இல்லையாப்பான்னு 4 சுவருக்குள்ள கடந்து அழுதிங்க. இல்லை, பயப்படாத மகளே, கலங்காதே, திகையாதே. நான் உன் தேவன். நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு உதவி செய்ய தான் இன்னைக்கு உன்னை கூட்டுட்டு வந்திருக்கிறேன். உனக்கு உதவி செய்ய வந்திருக்கிறேன். உனக்கு என்ன உதவி வேணும், என்ன சகாயம் வேணும், கேள் மகளே, கேள் மகளே. இப்பொழுது உன்னுடைய சந்தோஷம் நிறைவாக இருக்கும்படி உன்னை கொடுத்து அனுப்புவேன். நீ கண்ணீரோட வீட்டுக்கு போகக்கூடாது, நீ சந்தோஷத்தோட போனோம். நீ விரும்பி வந்த காரியம் அவராலே உனக்கு ஆயிற்று. கர்த்தரிடத்திலே அடைக்கலமாய் வந்து விழுந்திருக்கிற உனக்கு அவராலே நிறைவான பலன் உண்டாயிற்று. வேலைக்கான பலன் கிடைப்பதாக, திருமண பலன் உண்டாவதாக, பிள்ளை பாக்கியத்தின் பலன் உண்டாவதாக, சொந்த வீட்டு பலன் உண்டாவதாக, ஆவிக்குரிய பலன் உண்டாவதாக, எல்லா தடைகள் உடைக்கப்படுவதாக. தடைகளை உடைக்கிற ஆண்டவர் என் பிள்ளைகளுக்கு முன்னே கடந்து செல்லுவீராக. என் பிள்ளைகளுடைய முன்னேற்றத்திற்கு தடைக்கல்லா இருக்கிற அத்தனை தடை கற்களையும் கம்புகளையும் ஆண்டவர் பிடுங்கி வெளியே அப்புறப்படுத்தி, இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பதாய் வைத்திருக்கிறேன், இனி அதை ஒருவனும் மூட முடியாது. பாதாளத்தின் திறவுகோல்கள் உன் ஆசீர்வாதத்தை தடை பண்ண முடியாது. மாந்திரீக கட்டுகள் உன் வேலையை தடை பண்ண முடியாது. மாந்திரீக கட்டுகள் உன் கற்பத்தை இனி அழிக்க முடியாது. மாந்திரீக கட்டுகள் உன் வேலையை இனி பிடுங்க முடியாது. கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சமாயிருப்பா. நிறைஞ்ச மனசுல பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறேன். அற்புதங்களை செய்யும் இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென், ஆமென். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இந்நிகழ்ச்சியின் மூலம் நீங்கள் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதங்களையும் உங்கள் ஜெப விண்ணப்பங்களையும் அனுப்ப வேண்டிய முகவரி: தேவனின் அன்பு ஊழியங்கள், எண் 340B/1A,
3B1 விநாயக் அவென்யூ, OMR ரோட், ஒக்கியம், துறைப்பாக்கம், சென்னை 600097. இது இந்தியன் ஆயில் பெட்ரோல் பங்க் எதிரில் அமைந்துள்ளது மற்றும் காக்னிசன்ட் டெக்னாலஜி சொல்யூஷன்ஸ் அருகிலும் அமைந்துள்ளது. மின்னஞ்சல் prayer@godsloveministries.co.in. எங்களது இணையதளம் www.godsloveministries.co.in. மேலும் 24 மணி நேர ஜெப உதவிக்கு 04454479999 மற்றும் 9941950999 என்ற எண்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.